ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து விலாக்ஸ். இன்றைக்கி ஒரு நான்வெஜ் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். குடல் கறி தான் செய்ய போகிறோம். ரத்த பொரியலும் குடல் கறியும் ரெண்டும் மிக்சிங்காக செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குடல் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இங்கே வந்து ஒரு குடல்னால் அந்த குடல் ரேட்டு போட்டு தான் அப்படியே கொடுப்பாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இது வந்து வேக வச்சாச்சு. குக்கரில் வச்சுட்டு நல்லா மண்ணெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதனால் வந்துட்டு குடலுக்குள்ளார மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் வந்துட்டு நல்லா சுடு தண்ணி நல்லா காய வச்சு அதுக்குள்ளார ஊற்றிக்கணுங்க. ஊற்றிட்டு ஒரு விசில் 2 விசில் கூட விடலாம். அப்படி விட்டோம்னா அதுக்குள்ளார குடலுக்குள்ளார இருக்கிற மண்ணுகள் கழிவுகள்லாம் இருந்தால் கூட வந்துடும். அதனால் நல்லா ஒரு 2-3 விசில் விட்டு நல்லா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அப்புறமா ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் நல்லா வேக வைங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வேக வச்சுட்டேன். குடல் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது. இது வந்து ஒரு சைடில் வந்துட்டு ரத்த பொரியல் செய்ய போகிறேன். ரத்த பொரியலுக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு தாளித்து விட்டாச்சு. ரத்தத்தை வந்து கையில் நம்ம வந்து பெசரி விட்டுறணும். நல்லா தண்ணி பட நல்லா கலக்கி விட்டுறணும். அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த தாளிப்புக்குள்ளார ஆட் பண்ணி நம்ம வந்து கைவிடாத கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிக்கிற மாதிரி ஆயிரும், ஃபுல்லாக கட்டி கட்டியாக ஆயிரும். அதுக்காக வந்து நம்ம கிளறிட்டு இருக்கிறோம். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் இது கொடுத்து பழகுங்க, ரொம்ப நல்லது. பாருங்கள், குடல் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். நல்லா ஒரு டைம் வந்துட்டு சுடுதண்ணியிலலாம் விசில் விட்டு நல்லா வேக வச்சுட்டேன். ஒரு சைடில் வந்துட்டு ரத்த பொரியல் வச்சுட்டேன். இனிமேல் வந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா விசில் விட போகிறோம். நல்லா வேக வைக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 விசில் 12 விசிலுக்கு பக்கம் விட போகிறோம். அதுக்குள்ளார வந்துட்டு இது ஒன் சைடில் வெந்துட்டுருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நல்லா விசில் விட்டுட்டேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளார வந்துட்டு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். குடலை வந்து மறுபடியும் வந்து நம்ம நல்லா வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அதுக்குள்ளார இருக்கிற கழிவுகள் மண்ணுகள் வரத்துக்காக வந்துட்டு நம்ம ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துட்டோம். அப்போ தான் வந்து நல்லா க்ளீனாக வரும். அதுக்காக இப்போ வந்து நம்ம வந்து நல்லா வேக வைக்க போகிறோம். அதுக்காக வந்துட்டு கொஞ்சம் இந்த குடலுக்கு தேவையான உப்பும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு வேக வைக்க போகிறோம். விசில் விட போகிறோம். ஒரு சைடில் வந்துட்டுங்க ரத்த பொரியல் பாருங்கள் ரெடி ஆகிட்டே இருக்குது. இது வந்து தண்ணி சுண்டி வரத்துக்கு இது ஒரு 10-15 நிமிஷம் ஆயிரும். இந்த மாதிரி கைவிடாத கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். என்னென்னா கட்டிப்படாத வரும், இல்லைன்னா கட்டி கட்டியாக வரும். நம்ம வந்து அதை உடச்சி விட்டே இருக்கணும். இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கும்போது வந்து கட்டிப்படாது. பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குதுன்னு பாருங்கள். தண்ணியெல்லாம் வந்து ஃபுல்லாக சுண்டணும். ஃபுல்லாக வந்துட்டு தண்ணி வந்து சுடணும், நல்லா சுண்டிக்கணும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குதுன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் வந்து தேங்காய் வந்து திருவி வச்சுக்க போகிறோம். தேங்காய் வந்து இது கூட சேர்த்துவோம். லாஸ்ட்டில் வந்து தேங்காய் சேர்த்தணும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு குடல் வெந்துருச்சா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, நல்லாவே கசகசன்னு வெந்துருச்சு. இந்த மாதிரி தான் வேகணும். அப்போ தான் வந்துட்டு குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. இல்லைன்னா வயிற்று வலி பிடிச்சிக்கும். அதனால் வந்துட்டு நல்லா வேக வச்சு தான் சாப்பிட்ணும். இது கூட வந்துட்டு அந்த ரத்த பொரியலை போட்டு அப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து நான் மட்டன் குழம்பு வச்சேங்களா, மட்டன் வச்சுருந்தேன். அதில் இருந்த குழம்பு மட்டும் கொஞ்சம் எடுத்து இது கூட போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வர வரன்னு இல்லாமல் கொஞ்சம் குழம்பு ஊற்றுறதுனால சத சதன்னு இருக்கும். சத சதன்னு இருக்கிறப்ப தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இட்லி, குடல் கறி குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப காம்பினேஷன் அது கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கிறேன். இதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு வந்து தேங்காய் போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் வந்துட்டு நாங்கள் தேங்காய் போட்டு தாங்க செய்வோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. நாங்கள் இது வந்து அடிக்கடி எடுக்க மாட்டோம், எப்பயாவது தான் எடுப்போம். இது 6 மாதத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி தான் எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரேட்டெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இல்லைங்களா, அதனால் வந்துட்டு அடிக்கடி எடுக்க மாட்டோம்.
பாருங்கள் மட்டன் குழம்பு வச்சுருந்தேன், இதில் இருந்த குழம்பு தான் எடுத்து அது கொஞ்சம் ஊற்றுனேன். ஊற்றி அதுக்கப்புறமா வணக்கி விட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.